ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சட்டம் அறிவோம். அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 46. செக்ஷன் 46ல் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அபட்டர், தூண்டுபவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் செய்கிறாங்க, அந்த குற்றத்தை தூண்டுதலும் குற்றம்தான் அப்படிங்கிற மாரி போன செக்ஷனில் பார்த்தோம். இப்போ இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தூண்டுபவரும் இந்த செயலில் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுதல் பார்த்தீங்கன்னா இன்டிகேஷன் சொல்றாங்க. சதி மூலம் உதவுதல், செயலில் உள்ள தவறான செயலில் உதவி செய்தல். இப்போ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா ஒருவர் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விடுவது இல்லீகல் ஒமிஷன். இது அபெட்மெண்ட்டுக்கு சொல்றாங்க. இப்போ அவர் அந்த கடமையை செய்ய வேண்டியவராக இல்லாவிட்டாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குற்றம் நடந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த விளைவு ஏற்படுத்துறதுக்கும் அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா தூண்டுதல் மட்டும் இருந்தாலே இந்த இடத்துல குற்றவாளி தான் அப்படிங்கிற மாரி இந்த செக்ஷன்ஸ் கீழே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சதி தீட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தான் தண்டனை அப்படிங்கிற மாரி இந்த செக்ஷன்ஸ் கீழே சொல்லியிருக்காங்க. இப்போ நேரடியாக ஒருத்தவங்க இந்த சதியில் இல்லாவிட்டாலும் அந்த இடத்துல ஒருத்தவங்க தூண்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த தூண்டுபவரே குற்றம் ஏற்கணும் அப்படிங்கிற மாரி இந்த செக்ஷன்ஸ் கீழே சொல்லியிருக்காங்க. ஏயும் பியும் சேர்ந்து சியை கொலை செய்ய தூண்டுகிறாங்க. ஆனால் பி அந்த கொலை செய்யாவிட்டாலும் ஏ ஒரு சிறுவனா சைல்டா பயன்படுத்தி குற்றம் செய்கின்றான் அப்படின்னா இந்த இடத்துல ஏ தான் தண்டனைக்கு பொறுப்பாகும். எல்லாரும்